Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாரம்பரியமா விசேஷ டைம் அதாவது தீபாவளி, பொங்கல், ஆடிப்பெருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டைமில் நம்ம அம்மாங்க செய்கிற முதல் ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னா முறுக்கு தான் செய்வாங்க. முறுக்கு சுடுறது உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமான விஷயந்தாங்க. ஆனால் அது நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். இன்றைக்கி அந்த முறுக்கை இன்ஸ்டண்ட்டாக ராகி யூஸ் பண்ணி செய்யலாம். முறுக்கு நான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது ராகி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நான் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 125 கிராம் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு சலித்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ சலிச்சாச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு 1 கப் ராகி மாவுக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி சலிச்சு எடுத்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாயை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 15 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நம்ம வரமிளகாய் ஊற வச்சோம்ல அந்த தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கோர்ஸாக அரைச்சிருக்கு. இன்னும் நல்லா நைஸாக அரைக்கணுன்னா சளிச்சு எடுத்து வச்சோம்ல பொட்டுக்கடலை மாவு அதிலிருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் சேர்த்து அரைச்சங்காட்டி நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ராகி மாவு சளிச்சு வச்சோம்ல அது கூட அரைச்சி சளிச்சு வச்ச பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் அதாவது வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு கொஞ்சம் நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு மேலே தண்ணி சேர்த்த வேண்டாம். வெண்ணெயே நல்லா உருகி வரும்போது மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை நான் நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். 1/4 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஓமம் இது எல்லாத்தையும் நல்லா கழிஞ்சிட்டு லைட்டாக வெயிலில் உலர்த்தி எடுத்திருக்கேன். அதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டியில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். முறுக்கு பொடியிலையும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச இந்த ராகி மாவை கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நம்ம எப்பவும் முறுக்கு சுடுற மாதிரி சுட்டு எடுத்துடலாம். எப்பவும் நம்ம முறுக்கு சுற்றுவோம்ல அதே மாதிரி சுற்றிடலாம். இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஹீட் ஆயாச்சு. நம்ம சுற்றி வச்ச முறுக்கை ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேமையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கும், இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் அடங்கி வர டைமில் முறுக்குகளை நம்ம எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமான நேரம் விட்டிங்கன்னா கரிஞ்சிரும். அதனால் முறுக்கு சுடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சுடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி முறுக்கு ரெடி. நெக்ஸ்ட் டைம் அம்மா முறுக்கு சுடுறேன்னு சொன்னாங்கன்னா ராகி முறுக்கு சுட்டு கொடுக்க சொல்லுங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பபாய்.